ஸ்டெம் அகாடமி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் நீட் 2025க்கான வினாக்களுக்கு விடை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். தமிழ் மீடியம் மாணவர்களுக்காகவே தமிழ்லேயே நம்ம விடையை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நம்ம ஆன்லைன் வகுப்புகள் நம்ம வழங்குகிறோம். ஆஃப்லைனே நம்ம கிளாஸஸ் இருக்குது. நம்ம ஆஃப்லைன் சென்டர் திருச்சி தில்லைநகர் இருக்குது. விருப்பமுள்ள மாணவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பாருங்கள், ஒரே மாதிரியான இரு புள்ளி நிறைகள், 2 புள்ளி நிறைகள் இருக்குது. ஒன்று வந்து பீன்னு சொல்லியிருக்கிறாங்க, இன்னொன்று கியூ சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டுமே ஒரே மாதிரியா இருக்கிற ஒரு புள்ளி நிறை. இரு வெவ்வேறான K1 மற்றும் K2 சுருள் மாறிலிகள் கொண்ட இரு தனித்தனியான நிறையற்ற சுருள் வில்லினால் தொங்கவிடப்பட்டு செங்குத்தாக அலைவுறுகின்றன. 2 சுருள் வில் இருக்கு. சுருள் வில்னா ஸ்பிரிங்கோட K1 கொடுத்துக்கிறாங்களா, ஸ்பிரிங் 2க்கு K2 கொடுத்துக்கிறாங்க. அப்ப இது வந்து மாஸ் வந்து எம்பின்னு கொள்க, இது மாசு எம்கியூ கொள்க ஒரே மாதிரி இருக்கு. அப்ப எம்பி ஈக்குவல் டு எம்கியூ. ஆனா இந்த கேவோட வேல்யூ மட்டும்தான் மாறுது. சுருள் மாறிலிகள் மட்டும்தான் வேற வரையா இருக்கு. செங்குத்தாக அலைவுறுகின்றன. அவற்றின் பெரும திசைவேகங்கள் சமம் எனில் பெரும திசைவேகம் என்னது? வீச்சு இன்ட்டு ஒமேகா. பெரும திசைவேகம் சமம். ரெண்டுக்குமே வீச்சு இன்ட்டு ஒமேகா சமமா இருக்குன்னு சொல்றாங்க. எனில் கியூவின் வீச்சு ஏக்யூ அண்ட் பியின் வீச்சு ஏபி. இப்போ ஏக்யூக்கும் ஏபிக்கும் கேட்குறாங்க. பெரும திசைவேகம் ரெண்டுக்குமே சமமா இருக்கும்போது இது ஏபின்னு இருக்கு, இது வந்து ஏ கியூன்னு இருக்கா. ஒமேகா ஈக்குவல் டு ஃபார்முலா ரூட் ஆஃப் கே பை எம். இதை எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒவ்வொன்றுக்கும் ஃபார்முலா தனியாக எழுதணும். பிக்கு வந்து ஒமேகா எழுதணுமா, ஒமேகா பிங்க இருக்கா, இங்கே வந்து ஒமேகா கியூ இருக்கா. இப்போ ஒமேகா பி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கே கியூ பை கேபி பை எம்பி. ஒமேகா கியூ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கே கியூ பை எம்கியூ. அப்போ எதுக்கும் திசை எது கேட்குறோம்? ஏக்யூக்கும் ஏபிக்கும் கேட்குறோம். இப்போ இது வந்து 1 என்று கொள்க, இதை வந்து சமன்பாடு 2 என்று கொள்க. 1 கீழ் 2, 1ஐயும் 2ஐயும் வகுத்துருங்க, டிவைட் பண்ணிடுங்க. இடது பக்கம் சமமாக இருக்கும்போது வலது பக்கத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரே மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ நான் எப்படி எழுதுறேன்னா ஏபி ஒமேகா பி இஸ் ஈக்குவல் டு ஏக்யூ ஒமேகா கியூ. எனக்கு வந்து ஏக்யூ பை ஏபி தான் வேணும். அப்போ ஒமேகா பி டிவைட் பை ஒமேகா கியூ. ஒமேகா பிங்கிறது ரூட் ஆஃப் ஏபி டிவைட் பை எம்பி இன்ட்டு ரூட் ஆஃப் எம்கியூ இன்ட்டு ஏக்யூ. நிறைய சமமாக இருக்குது, அதை விட்டு ஒரி பண்ண வேணாம். ஏக்யூ பை ஏபிங்கிறது கேபிங்கிறது எவ்வளோ, K1. கேபிங்கிறது K1 இருக்கு இல்லையா. பிக்கு பதில் என்ன பண்ணிக்க K1 போட்டுக்கிறேன். இப்போ ரூட் ஆஃப் K1 பை K2 ஆன்சர். சரியான விடை 3.